சுசிலா, சுசிலா, அடியே சுசிலா, சுசிலா. சின்ன இவ இப்பதான் அங்க வாசல்ல இருந்தா. இவளை பார்த்துட்டு தான் நம்ம போயிட்டு டம்ளாரை எடுத்துட்டு வரோம். அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியல. வா கோமதி, பாப்பா. என்னடி சுசிலா, இவ்வளவு நேரமா கூப்பிடுறேன் நானு, இப்பதான் வர. சொல்லு கோமதி, சொல்லு. உள்ளார ஒரே வேலையா இருந்ததா, அதான் எனக்கு காது கேட்கல. சரி சுசிலா, அப்புறம் குழம்பு வச்சுட்டியடி? நீ என்ன குழம்பு வச்சிருக்க? கோமதி, குழம்பு வச்சுட்டேன். கிள்ளி போட்ட சாம்பார் தான் வச்சிருக்கேன். ஏன்க்கா? கொஞ்சமா தான் வச்சிருக்கேன். பாத்தியா பாத்தியா சுசிலா, அப்படியே நான் குழம்பு கேட்க வந்திருக்கேன் சொல்லிட்டு கொஞ்சமா வச்சிருக்கேன்ற. ஐயோ, அப்படிலாம் இல்ல கோமதி, நீ வேற. சரி, அப்படி இல்லைல்ல, இந்த டம்ளார்ல போயிட்டு கிள்ளி போட்ட சாம்பார் ஊத்தி எடுத்துட்டு வா. ஏன் கோமதி, நீ குழம்பு வைக்கலையா? அந்த கதையா சுசிலா கேக்குற? சட்டி நிறைய கார குழம்பு வச்சிருக்கிற. என் மாமியாக்காரிக்கு தொண்டையில இறங்க மாட்டுதான், அடைச்சிக்குதான் கார குழம்பு. அதான் வேற ஏதாவது குழம்பு வைக்க சொன்னா. அவ ஒருத்தி கேட்க நான் என்ன குழம்பு வைக்கிறது? அதான் சரி உன்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு ஊத்தலான்னு வந்திருக்கேன். கோமதி, நான் உனக்கு குழம்பு தரணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்னோட சுச்சுவேஷனு குழம்பு தர முடியாது. என்ன சுசிலா இப்படி சொல்லிவிட்ட? உன்னை நம்பிதான் ஓடியாந்த நானு, நீ என்னென்ன தர முடியாதுன்ட்ட. ஏன் உங்க வீட்டுல குழம்பு பத்தாதா? இரு, நான் இன்னொரு கிண்ணத்துல நான் வச்ச கார குழம்பு எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், அதை ஊத்தி சாப்பிட்டுருங்க. ஐயோ கோமதி, விஷயமே வேற. குழம்பு வச்சிட்டேன், அது அளவு என் மாமியார் பார்த்து வச்சிருக்கா. அதுல அளவு குறைஞ்சதுன்னா எங்க போச்சு, எவ்வளவு கொடுத்த, அப்படி இப்படி நான் பேச ஆரம்பிச்சிருவா. அடியாத்தி, இது என்ன கதையா இருக்குது? நான் உன் வீட்டுல இருக்கிற அண்டா குண்டானே கேட்டேன், இல்ல பருப்பு சக்கரை தான் கேட்டேனா? குழம்பு தானே, அது என்ன ஊத்துனா அளவா தெரிஞ்சிட போது. எதை நீ ஊத்தி சாப்பிட்டுதா இருக்கட்டும், கொண்டாடி எந்தா. ஐயோ சுமதி, நீ இப்படி ஈஸியா சொல்லிட்ட. என் வீட்டு நிலைமை எனக்கு தானே தெரியும். அவ அப்படியே அளவு குறிச்சு வச்சிருக்கா. எங்க வெளியே போயிடுமோ, நம்ம சாம்ராஜ்யம் அழிஞ்சிருவோம், நம்ம சொத்து அழிஞ்சிருமோ சொல்லிட்டு அவ இந்த மாதிரி எண்ணம் முடிச்சிருக்கா. ஏண்டி, ஏன் உன் மாமியார் இப்படி இருக்கா? சே, பார்த்தா இந்த மாதிரி ஒரு கஞ்ச பிசினாரி நான் பார்த்ததே இல்லை. என்ன கோமதி பண்றது, உங்க மாமியார் மாதிரி இருந்திருந்தா பரவாயில்ல. என்ன பண்றது, எனக்கு அமைஞ்சது இப்படி. நீ வேற சுமதி, இங்க மட்டும் என்ன வாழுதா? என் மாமியாருக்கு அது சொன்னா காரி தூப்பிட்டு போயிடுவேன். நீ என் குடும்ப மானத்தை எங்க நான் வெளியே சொல்றதுன்ட்டு அமைதியா இருக்கிறேன். என்ன கோமதி இப்படி சொல்லிவிட்ட? என் மாமியார் தான் குடும்பக்காரி, ஓ மாமியாரு எங்க மாமியாரை விட பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். சுசிலா, உன்னை விட என் கதை நாரி போய் கிடக்குது, வெளியே சொல்ல முடியாம கிடக்குறேன். சரி, உங்ககிட்ட சொல்றேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு நான், ஆனா வெளியே எங்கன்னா சொல்லிடாத, எங்க குடும்பமானோ அப்புறம் காத்துல பறந்துரும். என்ன சுமதி, அப்படி என்ன உன் மாமியார் பண்ணிட்டா? சுசிலா, உங்க வீட்டுல சிமெண்ட் தரை இருக்குல்ல, அதுல கோலம் போடுவல. காலையில கோலம் போட்டுட்டு சாயங்காலம் என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவோம் கோமதி? போட்ட கோலம்லாம் அலைஞ்சு போயிருக்கும், எல்லாத்தையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சு மறுபடியும் சாயங்காலம் கோலம் போடுவேன். அப்படித்தானே நீ பண்ணுவ. ஆனா எங்க வீட்டுல என்ன நடக்கும் தெரியுமா சுசிலா? நான் காலையில போறேன்ல, அந்த கோலம் களைஞ்சு போய் கிடக்கும். சாயங்காலமா அந்த மாவுலாம் இருக்குல்ல, அந்த திண்ணையில பரப்பி கிடக்குதே, அது எல்லாத்தையும் கூட்டி மறுபடியும் டப்பால வாரி மறுபடியும் கோலம் போடணுமா. ஐயே, என்ன சொல்ற சுமதி? மறுபடியும் கூட்டி பெருக்கி அந்த மாவுல வாருவ? ஆமா சுசிலா, மறுபடியும் சாயங்காலம் அந்த கோல மாவெல்லாம் கூட்டி டப்பால வாரி மறுபடியும் கோலம் போடுவேன். இந்த அளவுக்கு என் மாமியாரு மிச்சம் பண்றா. இப்ப சொல்லு, உன் மாமியாரு பரவாயில்லையா, என் மாமியாரு பரவாயில்லையா? ஐயோ சுமதி, என்னை விட உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. நானே பரவாயில்ல போல. இப்ப தெரியுதா? நான் இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இதை விட இன்னும் நிறைய இருக்குது, அப்புறமா பேசுறேன். சரி சரி, சீக்கிரமா இதுல போய் குழம்பு எடுத்துட்டு வாடி. சரி சுசிலா, குடு, எங்கிட்ட டம்ளரை குடு, நான் எடுத்துட்டு வரேன். என் மாமியாருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து எப்படியாவது உன் வீட்டு ஜன்னல்ல வச்சிடறேன், சரியா? நீ எடுத்துக்கோ. ஐயோ, நீ வேற சுசிலா, அந்த ஜன்னல் பக்கத்துல தான்
குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறா. நீ அங்கெல்லாம் வராத, நான் இங்கே நிக்கிறேன். நீ போயிட்டு சீக்கிரமா எடுத்துன்னு வந்து கொடு. சரி கோமதி, கொடு.